உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நங்கை உலா. இன்னைக்கான உலா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா டி நகர் சரவணா எலைட்லேருந்து தான் ஃபுல்லாக ஹாரம் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, வெறும் 4லேருந்து 5 பவுன் தான் பார்க்க போகிறோம். ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ பார்வையாக இருக்கும். உங்களுக்கு 7 பவுன் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு லைட் வெயிட் கலெக்ஷனில் இவ்வளோ பார்வையாக கூட கொண்டு வர முடியுமா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. ஸோ இப்போ பார்க்குறது எல்லாமே 32லேருந்து உங்களுக்கு 36 கிராம் தாங்க. அவ்வளோ கம்மியான கிராம்ஸில் இவ்வளோ பார்வையான அழகான டெம்பிள் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு டபுள் லேயர் ஹாரம், ட்ரிபிள் லேயர் ஹாரம், இந்த மாதிரி டெம்பிள் கலெக்ஷன்ஸ் ஹாரம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹாரம் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுவுமே ஒரு டெம்பிள் கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு சைட்லேயுமே ஃபுல்லாக உங்களுக்கு லக்ஷ்மி வந்துருவாங்க. அண்ட் எனாமல் ஒர்க்குமே இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குதுல்ல, அந்த எனாமல் ஒர்க்லாம் நல்லா அவங்க சாரீ கட்டுறதுலாம் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியுதுல்ல, அந்த மாதிரி இதுவே நீங்கள் ஒரு 4 சவரனுக்கே நீங்கள் அழகாக எடுத்துடலாம். இது மட்டும் உங்களுக்கு 36 கிராம் வரும். உங்களுக்கு மைல் பேட்டர்னில் வி டைப் ஹாரம் இது. அண்ட் இது ஹாரம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பால்ஸ் டைப் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு கிராண்டாக பெருசாக வேணும்னா இது உங்களுக்கு செட் ஆகாது. பட் எனக்கு சிம்பிளாக ஹாரம் போடணுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள், லக்ஷ்மியெல்லாம் இப்போ ரொம்ப நல்லா அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுக்குறாங்களே, அது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய கிராம்ஸில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஒரு 7 பவுன் 8 பவுன் வச்சா தான் அந்த மாதிரி பார்க்க முடியும். பட் ஆனால் இப்போ ஒரு 4 பவுனு 4.5 பவுன் 4.75 பவுன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பவுன். ஆனால் மேக்ஸிமம் 4 பவுனுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துடலாம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே 4லேருந்து 5 பவுன் தாங்க. அண்ட் இங்கே வேஸ்டேஜ் இந்த 4லேருந்து 5 பவுன் செக்ஷனில் உங்களுக்கு 10% வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. முடியறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக்கு செமி ஆன்டிக்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 18% வருது. அது அங்கங்கே வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்குது. மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ நான் காட்டுற பொருளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் மேலே நான் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு தான் நீங்கள் ஆன்லைன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த நம்பர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதில் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு நீங்கள் கேட்டுக்குங்க. நாங்கள் இவ்வளோலேருந்து தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படின்றதையும் மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் லேயர் ஹாரம்ங்க. இந்த ஹாரம் ராணி ஹாரம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு வி டைப் ஹாரம்ங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்லிட்டேனுங்க உங்களுக்கு. இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா 32 கிராம்லேருந்து 40 கிராம் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே. ஸோ 4லேருந்து 5 சவரனுக்குள்ளே தான் நம்ம 5 சவரன் தான். இதெல்லாம் டர்க்கி பேட்டர்னுங்க. டர்க்கி பேட்டர்னே இங்கே ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் டர்க்கி பேட்டர்ன் ஹாரம்ங்க இது எல்லாமே. ஸோ 4லேருந்து 5 சவரன் வரும். இதுவுமே நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் கேட்டால் எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே கலந்துருக்கிறது எல்லாமே 4லேருந்து 5 சவரன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் 4லேருந்து 5 சவரனுக்குள்ளே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கிடைக்குமா? இது 1 2 ஒரு பெருசாக கிடைக்கும்னு பார்த்தா நல்லா பெரிய பெரிய பார்வையாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சவரன் 4 சவரனுக்குள்ளே அதுவும் லைட் வெயிட் கலெக்ஷனில் இவ்வளோ பார்வையாக எடுத்துகிட்டு வர முடியுதுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. ஸோ உங்களுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் 10% ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயே 12% வேஸ்டேஜும் இருக்குது, 10% இருக்குது, 14% வேஸ்டேஜ் இருக்குது. அண்ட் செமி ஆன்டிக்னு ஒன்று வந்திருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஆன்டிக் மாதிரி உங்களுக்கு பிளாக் ஃபினிஷோ ரெட் ஃபினிஷோ இந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். வந்துட்டே இருக்க வீடியோவில் பார்த்துட்டே இருங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் நங்கை உலாவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சொந்தங்களும் ஹார்ட்டின் கமெண்ட் போட்டு உங்கள் அன்பை தெரிவிச்சிட்ருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ புது சொந்தங்களும் புது வரவுகளும் மறக்காமல் ஹார்ட்டின் கமெண்ட் போட்டு உங்கள் அன்பை தெரிவிங்க. ஸோ இது ஒரு போல்கா டிசைனுங்க. இது ஒரு போல்கா டிசைன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 44 கிராம் 46 கிராம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடுது. ஸோ குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் லெஸ் பண்ணி தான் உங்களுக்கு போடுறாங்க. இந்த கம்பல் 23 கிராம் இருந்தது. ஸோ நெக்லஸுமே உங்களுக்கு 5 பவுனுக்கு மேலே தான் இருந்தது. நல்லா இருந்தது. ஒரு போல்கா டிசைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதாங்க செமி ஆன்டிக்கு. இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு ட்ரெண்டி டிசைன். இப்போ ஆன்டிக்கை விட செமி ஆன்டிக் தான் இது. நீங்கள் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஆன்டிக்னே யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த எல்லோ கோல்டு மாதிரி தான் இருக்குது. இது 18% 44 கிராம் இருக்குது.
பாருங்கள், உங்களுக்கு இது பிளாக்காகவும் தெரியல, ரெட் பாலிஷ்னு சொல்லுவாங்களே ஆன்டிக்கில், அந்த மாதிரியும் தெரியல. ஸோ ரெண்டுமே கலந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஓவராகவும் எல்லோவாகவும் தெரியல, நம்ம எல்லோ கோல்டு ஒன்று வச்சுருப்போம்ல அந்த மாதிரியும் தெரியல பாருங்கள். ஸோ இப்போ ஒரு ட்ரெண்டில் வந்து இந்த செமி ஆன்டிக் தான் போயிட்டுருக்கு. ஆன்டிக் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இந்த ஆன்டிக் வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா அழகாக பேர்ல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அண்ட் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ 43 கிராம், அதே 18% வேஸ்டேஜ். இது வந்து ராமர் சீத்தைங்க. ஃபுல்லாக வந்து கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ராமர் சீத்தை. $39 கிராம்ஸ் இருக்குது, 18% வேஸ்டேஜ். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இது நீங்கள் சப்போஸ் நீங்கள் நேரில் போகிறீங்க சரவணா எலைட்டிக்குனா நீங்கள் மறக்காம நம்ம சேனல் நேமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எப்பயும் சொல்கிறது அப்படியே வந்துச்சு, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ 40 கிராம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சொந்தங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வா, இதில் அப்படியே லக்ஷ்மி நல்லா தெரியுறாங்கல்ல, நேரடியாக காட்சி அளித்த மாதிரி இருக்குது, நல்ல பார்வையாக இருந்தது லக்ஷ்மி. 41 கிராம் இருக்குது. அந்த ஃபேஸ் வந்து லக்ஷணம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப லக்ஷணமாக இருந்தது ஃபேஸு. ஸோ செமி ஆன்டிக்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, பிடிச்சவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் இருக்குது அப்படின்றதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். அடுத்தது திருப்பியும் நம்ம 32 கிராம்லேருந்து 40 கிராமுக்குள்ளே தான் போகிறோம். இது ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் டிசைன் தாங்க. இது பேட்டர்னே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்ட் தான். இது பயங்கர வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தோட இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு வி டைப் டெம்பிள் ஹாரம்ங்க. குட்டி குட்டி மாங்காய் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க, அழகாக இருந்தது. 41 கிராம் இருக்குது. 39 கிராம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14% அந்த மாதிரி வேஸ்டேஜ் வருது. உங்களுக்கு வந்து ராணி ஹாரம் மாதிரி ட்ரிபிள் லேயர் வச்சு உங்களுக்கு ராணி ஹாரம் பேட்டர்னில் வரும். அண்ட் இது யூ டைப்லேயே கொஞ்சம் நல்ல ப்ராடான யூ டைப்புங்க. அழகான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்காங்க லக்ஷ்மி, நல்ல கலர்ஃபுல் சாரீ கட்டிட்டு. $40 கிராம் இருக்குது, 14% வேஸ்டேஜ் அது. ஸோ இது என்ன கிராம்ஸ் அதெல்லாம் நம்ம இப்போ செக் பண்ணலாம். $39 கிராம்ஸ், 12% வேஸ்டேஜ் தான் இது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்து வரப்போகிற கலெக்ஷன்ஸ் பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். பல்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க, நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு முக அமைப்புமே இல்லை. 40 கிராம்ஸ் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு டெம்பிள் கலெக்ஷன் மாதிரி இருக்கான உள்ளுக்குள்ளே வந்து லக்ஷ்மி கிடையாது ஃபஸ்ட்டு பார்த்தது. இது காசு மாலையில் லக்ஷ்மி பெண்டன்ட்டுங்க. காசு மாலையில் லக்ஷ்மி பெண்டன்ட் 40 கிராம் இருக்குது. இது பாருங்க, நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருந்தது. இது வந்து வெறும் 12% தான் வேஸ்டேஜ் உங்களுக்கு இது. இந்த லக்ஷ்மி ஹாரத்தில் அந்த சைடில் வரதெல்லாம் பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒரு மயில் மாதிரி. சைடில் வர கலெக்ஷன்ஸ் ரொம்ப யூனிக்காக இருந்தது. மயிலும் மாங்காவும் கலந்த மாதிரி ஒரு ஃபேஸ் அது. 14% வேஸ்டேஜ் இதுக்கு. இது பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டர்க்கி பேட்டர்ன் மாதிரி இருந்தது. பட் கொஞ்சம் நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷனுமே மிக்ஸ் பண்ண மாதிரி, ரெண்டுமே கலந்த மாதிரி இருந்தது. நல்ல ஒரு கிளிட்டர் ஃபினிஷ் இருந்தது, மிரர் கட் ஃபினிஷிங் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு மிரர் கட் ஃபினிஷிங் இதில் இருந்தது. ஒரு டர்க்கி பேட்டர்ன் தான் இது. இது வந்து குட்டி குட்டி அந்த கேரளா டைப்பில் கொண்டு போயிட்டு உங்களுக்கு டெம்பிள் ஹாரம் இது. இது பார்க்கலாம், இதுவுமே ஒரு கேரளா டைப்பில் உங்களுக்கு போயிட்டு மிடில் வந்து டெம்பிள் இல்லாமல் ஜஸ்ட் பூ மாதிரி. இங்கே டர்க்கி பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய டிஃப்ரெண்ட் டர்க்கி பேட்டர்ன்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இது நல்ல பெரிய பெண்டன்ட்டுங்க. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஹாரத்துலேயே கீழே வி டைப்பில் நல்ல ஒரு பெரிய பெண்டன்ட். 41 கிராம் இருக்குது. இது வந்து டர்க்கி பேட்டர்னுங்க. அவுட் அண்ட் அவுட் டர்க்கி பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இது செம்ம வெயிட்டாக இருந்ததுங்க. இது வந்து ஹாரம் மாதிரி தான், உங்களுக்கு லாங்காக உங்களுக்கு ஒரு செயின் பேட்டர்னில் வரும்.
சிம்பிளாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 லேயர் ஹாரம், ராணி ஹாரம். இது அடுக்கடுக்காக வர்றதுனால உங்களுக்கு நிறையா போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய ஒரே இதில் வந்து நிறையா போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. 2 பக்கமும் யானை வருதுங்க உங்களுக்கு. இதில் வந்து 2 சைட் பெண்டன்ட் வந்து யானை வருது. அடுத்தது வந்து ஹாரத்துலேயே வந்து ஒரு செயின் பேட்டர்ன் மாதிரியே இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஹாரம் தான் உங்களுக்கு. ஒரு டாலர் பெண்டன்ட் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டாலர் பெண்டன்ட் டைப் இது. இதுவுமே உங்களுக்கு 4லேருந்து உங்களுக்கு 5 சவரனுக்குள்ளே எல்லாமே கிடச்சிரும். இது இந்த பால்ஸ் டைப் நல்ல ஹெவியாக இருக்குங்க, ஃபீல் பண்ண முடியுது டச் பண்ணும்போது. ஸோ 38 கிராம் அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது, நல்லா ஹெவியாக நல்லா இருக்குது. ஸோ இது நான் பொதுவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே 32 கிராம் டு 40 கிராம். ஸோ இந்த செக்ஷன், அதாவது இவங்க வந்து தனித்தனியாகவே செக்ஷன்ஸ் பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது 3லேருந்து 4 சவரன் ஒரு இடம், 4லேருந்து 5 சவரன் ஒரு இடம். அதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷனே இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம எந்த செக்ஷனில் இருக்கலாம்? 4லேருந்து 5 சவரன் இருக்கக்கூடிய செக்ஷனில் தான் நாம் இன்றைக்கி இருக்கிறோம். இந்த மாதிரி கேரளா டைப் காசு மாலை எல்லாமே ரொம்ப கம்மி வேஸ்டேஜில் வாங்கிடலாம். ரொம்ப கம்மி வேஸ்டேஜில் வாங்கிடலாம். அண்ட் காசு மாலையெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 32 கிராம் அந்த மாதிரி இதுலேயே வாங்கிடலாம் உங்களுக்கு. ஸோ இந்த 4 to 5 சவரன் இருக்கக்கூடிய இந்த செக்ஷனில் உங்களுக்கு 8%லேருந்தே கூட வேஸ்டேஜ் உங்களுக்கு ஆரம்பிக்குது. இந்த கேரளா டைப் எல்லாமே உங்களுக்கு 8% வந்து கொடுக்குறாங்க. அண்ட் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஆக தான் உங்களுக்கு 10, 12, 18 அந்த மாதிரி போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேரளா டைப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8% வேஸ்டேஜ் இருக்கக்கூடிய கேரளா டைப் காசு மாலை. இது பெரிய பெண்டன்ட் இருக்கக்கூடிய வி டைப் ஹாரம் கேரளா மாடல். நல்ல லைட் வெயிட்டாக இருக்குங்க கேரளா டைப்பை பொறுத்த வரைக்கும். நிறைய நேரம் போட்டுக்கலாம், ஒன்றும் தெரியாது. இது ஃபுல்லாமே உங்களுக்கு 3 லேயர் ராணி ஹாரம். பெண்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெண்டன்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4 பெண்டன்ட்ஸ், இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2ன்ற மாதிரி பெண்டன்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டோன் வச்ச உங்களுக்கு வந்து ஒரு ஹாரமுங்க, ஸ்டோன்ஸ் பெண்டன்ட் வச்ச மாதிரி ஒரு ஹாரம். 2 சைட்லேயுமே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் பெண்டன்ட் வச்சு வரும். 69 கிராம் இருக்குது உங்களுக்கு வேஸ்டேஜ். நீங்கள் அதில் செக் பண்ணியிருப்பீங்க. அதோட நெக்லஸ் அப்படியே இது வந்து உங்களுக்கு பேட்டர்ன், அதாவது செட்டு கொடுக்குறாங்க, தனியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கிராம் இருக்குது. நான் காட்டினதுலே ஃபஸ்ட்டு போச்சு பார்த்தீங்களா, அந்த 2 செட்டு மட்டும்தான் கொஞ்சம் ஹையாக இருந்தது. அதனால தான் அதுக்கு மட்டும் உங்களுக்கு டேக் காட்டிட்டேன். ஒரு 8 பவுனுக்கு மேலே போச்சு. மற்றது எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே 4லேருந்து 5 சவரன். ஆனால் அதுக்கும் கீழே வந்து இங்கே இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காண்டி ஒரு சாம்பிளுக்காண்டி ஒரு 2-3 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நீங்கள் 10 கிராம்லேருந்து உங்களுக்கு 16 கிராம் 12 கிராம் அந்த மாதிரி வரக்கூடியது. இதெல்லாமே 10 கிராமுக்கு 1-2 பீஸ் தான் மேக்ஸிமம் வச்சுருக்காங்க. ஆனால் 12 கிராம்லேருந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு. 12 கிராம்லேருந்து 14 கிராம் 16 கிராம் இந்த மாதிரி கிடைக்கிது உங்களுக்கு. இதில் 14 கிராம் 17 கிராம் இந்த மாதிரி யூ டைப் ஹாரம், அப்புறம் 24 கிராம் இந்த மாதிரியும் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு அடுத்தது சரவணா எலைட்லேருந்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்? உங்களுக்கு சரவணா எலைட்லேருந்து கோல்ட் பிளேட்டட் சில்வர் வேணுமா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸ் வேணுமா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அங்கே வந்து தாலி சரடு, அந்த தாலி சரடு இருக்குல்ல அந்த கலெக்ஷன்ஸ் வேணுமா, நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டப்புன்னு எடுத்துகிட்டு வந்து நம்ம போட முடியும். ஏன்னா இல்லைன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், உங்களுக்கு என்ன வேணுன்றது தெரியல. ஸோ ப்ளீஸ் ஒரு கொஞ்சம் பேராவது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். சரவணா எலைட்லேருந்து உங்களுக்கு தாலி சரடு வேணுமா, இல்லை வந்துட்டு வெறும் டெய்லி வியர் செயின்ஸ் வேணுமா, இல்லை இயரிங் கலெக்ஷன்ஸ் வேணுமா, இல்லை கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி அங்கே விற்கிறாங்க அந்த மாதிரி கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வேணுமா அப்படின்றதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இது மாதிரி நம்ம நிறைய போட்டிருக்கோம். இங்கேயே வந்து சரவணா எலைட்லேயே வந்து 9 கேரட் கோல்டு வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, அது நம்ம போட்டிருந்தோம். பார்க்காதவங்க லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ 9 கேரட் கோல்டுனா ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு தங்கம் வந்து 37.5 வந்து தங்கம் இருக்கும். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதர் மெட்டல்ஸ் இருக்கும். அதுதான் 9 கேரட் கோல்டு. ஸோ அதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ பெரிய ஹாரம் பார்த்தீங்களா?
ஸோ பார்க்காதவங்க செக்அப் பண்ணிக்க, அதில் ரீசேல் வேல்யூ இருக்குது, அந்த மாதிரி ஏகப்பட்ட விவரங்கள் நான் சொல்லியிருக்கேன். மறக்காதவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. செம்ம பெரிய ஹாரமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாபே. மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி